ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் லஸ்ஸி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கெட்டியான தயிர் பயன்படுத்தலை, அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையில் கூட இந்த ஸ்வீட் லஸ்ஸி பண்ணலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம 2 கியூப் ஐஸ் கட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் கட்டிலாம் எதுவும் சேர்க்கலை. நார்த்து சைடெலாம் இந்த ஸ்வீட் லஸ்ஸி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொஞ்சமாக பாதாம் பருப்பு சும்மா கார்னிஷிங்காக போட்டுக்கிறேன். நீங்கள் இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.